ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் கொஞ்சம் ஹெல்தியான ஸ்வீட்டாக செய்யலாமா? இந்த ஸ்வீட்டை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். 1 கப் வேர்க்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த இட்லி மாவு பதத்தில் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்தக்கூடாது. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் இருக்கிற நெய்யே போதும், மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம். அதே நெய்யில் அரைச்ச வேர்க்கடலை விழுதை சேர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மட்டும் சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லம் துருவி அளந்து எடுத்துக்குங்க. அந்த சூட்லேயே வெல்லம் கரைஞ்சிரும். மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். மொத்தமாகவே இந்த ஸ்வீட்டுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சரியாக இருக்கும். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்தி வறுத்த முந்திரியை சேர்த்தி நல்லா கெட்டியாக வரைக்கும் கலரி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.